இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். அப்படி பாருங்க, பயப்படாத சிறு மந்தையே யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து தான். நம்ம தான் சிறு மந்தையாய் காணப்படுகிறோம். நம்ம கொஞ்சம் ஜனமா இருந்தோம். இஸ்ரேல் நாட்டு மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஜனமா இருந்தோம். அதனால தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஒரு சிறு மந்தையா இருக்கிறீங்க, உங்களுக்கு ராஜ்யத்தை, இந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ராஜ்யம், ஒரு ராஜ்யத்தை நமக்கு யாருன்னு கொடுப்பாங்களா? நீங்க யாருமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. பாரு, பிதா நமக்கு பிரியமா இருக்கிறாரா, நமக்கு கொடுப்பதுக்காக அந்த பிரியமா இருக்கிற சொல்லி வசனம் சொல்றதை பார்க்க முடியுது. நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல, இந்த உலகத்துல, நம்ம இருக்கிற இந்த உலகத்தை குறித்து நம்ம பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். எப்படி போகுமோ எதிர்காலம், நான் எப்படி இருப்போனோ நீங்க நினைச்சிட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நமக்கு நிறைய, நம்ம இந்த பூமியில வாழும் பொழுது நம்ம ஒண்ணுமே சேர்த்து வைக்காம இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த பணமோ பொருளோ இல்ல பதவியோ இல்ல வீடோ ஆசையோ அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இது இந்த உலகத்துக்குரிய காரியம். அவ்வளவுதான். இங்க வாழ்ற வரைக்கும் நம்ம வாழலாம். இது கொஞ்ச காலம் தான். இங்க இருக்கிறது நம்ம கொஞ்ச காலம், ஒரு வாடகை வீடு மாதிரி. ஆனா அந்த ராட்சியம் பாருங்க, வசனம் சொல்றது, தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு. அப்ப ராட்சியம்னா என்ன? அவருடைய ராட்சியமே நமக்கு கொடுக்க அவர் பிரியமா இருக்கிறாராம். பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பிரியமா, பிதாவே பிரியமா சொல்லி சொல்றதை பார்க்க முடிகிறது. அவனுமாக நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய காலத்தை, எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை என்ன ஆகுமோ, நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், எல்லாமே இப்படிதான் இருக்கு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை பெரிய ஒரு ராஜ்யத்துக்கு அதிபதியா நம்மளை வைக்க விரும்புகிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை எல்லாரையுமே இலவசியாக வைக்க அவர் விரும்புகிறார். சோ அதனால சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் நம்மளை நிச்சயமாகவே நடத்துவார். நீங்க அதை பயந்து கொண்டிருக்கிற காரியம் நமக்கு சம்பவிக்காது. ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க நீங்க பிரியமா இருக்கிறதுனால உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம் ஐயா. ஆண்டவர், எங்களை பார்த்து ஏளனமாய், ஆண்டவரே அப்பா சோத்திரம், ஆண்டவரை எங்களை எதோ நினைத்து கொண்டிருக்கிற சமயத்துல என் கர்த்தர் அற்புதம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.